ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாடிஸ் அண்ட் கிச்சன். நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிறது எல்லாரோட ஃபேவரேட்டான மோமோஸுங்க. சிக்கன் மோமோஸ் தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சிக்கன் மோமோஸ் செய்கிறதுக்கு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 kg போன்லெஸ் சிக்கனை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிடணும். இதுக்கு ஒரு முழு பூண்டு, 1/2 inch இஞ்சி, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணிடணும். ஃபைனாக சாப் பண்ணதில் நம்ம அரைச்சி வச்ச சிக்கனையும் ஆட் பண்ணிக்கணும். டேஸ்ட்டுக்கு 1/2 teaspoon உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 teaspoon கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 teaspoon மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா இதில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நான் இதை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ மைதா மாவு கரெக்டாக இருக்கும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன போர்ஷனாக எடுத்துகிட்டு மாவில் டிப் பண்ணி நல்லா தின்னாக அதை தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மாவை நல்லா தின்னாக ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து ஈவனாக ஆகிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம தேய்ச்ச மாவு இந்த அளவுக்கு தின்னாக இருக்கணும். தேய்ச்ச மைதா மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஸ்டஃப்பை சென்டரில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம எட்ஜஸை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எட்ஜஸை நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தண்ணி வச்சு நம்ம மேலே இந்த டம்ப்ளிங்ஸை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 minutesல நம்மளோட மோமோஸ் அழகாக குக் ஆகிடுங்க. பாருங்கள், நம்ம மோமோஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான சிக்கன் மோமோஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. மோமோஸ் சட்னியோடு கொடுக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம குட்டீஸ்க்கு இப்போ டேஸ்ட்டு கொடுத்துடலாம். எப்படி இருக்கு மோமோஸ்? டேஸ்ட்டாக இருக்கா? என்ஜாய் பண்ணுறீங்களா?
கண்டிப்பாக நீங்களும் உங்களோட குட்டீஸ்க்கு இதை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.